பார்க்க போறது என்னன்னு கேட்டா, கிரக மாளவிகா யோகம். நெறைய பேருடைய ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் வரிசையா இருக்கும். 10ஆம் ராசியிலேருந்து எடுத்து 10ஆம் பாவத்திலேருந்து எடுத்து 4ஆம் பாவம் வரைக்கும் கழுத்துல மாலை மாரி லக்னத்துல நடுவுல இருக்கும். போட்டுன்னு இருக்கும். சில இடத்துல லக்னத்திலேருந்து தொடர்ந்து 7ஆம் இடம் வரைக்கும் எல்லா கிரகமும் ஒரு கிரகம் கூட காலியா இருக்கக்கூடாது. இருக்கும். இல்லாட்டினா 5 ராசியில முழுக்க எல்லா கிரகமும் சேர்ந்து உட்கார்ந்துக்கலாம். 5 ராசியில 5 கிரகம் கூட தொடர்ந்து உட்கார்ந்துக்கலாம். இந்த மாரி எல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து தொடர்ந்து கிரகங்கள் இருந்து, நடுவுல ஒரு ராசி கூட காலியா இல்லாம இருந்ததுன்னா, அதுக்கு வந்து பேரு வந்து கிரக மாளவிகா யோகம். அப்போ இந்த கிரக மாளவிகா யோகம் எப்படி நமக்கு ஆக்டிவேட் ஆகும்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எப்படி ஆக்டிவேட் ஆகணும்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நெறைய கிரகங்கள் இருக்கும். இந்த கிரகம் வந்து சில சமயத்துல அ பாதக கிரகமும் இருக்கும். சில இடத்துல சுப கிரகமும் இருக்கும். எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். ஆனா இத்தனை கிரகத்துல ஏதாவது ஒண்ணு வந்து வலுப்பெற்று இருக்கும். அப்ப எந்த கிரகம் வலுப்பெற்றிருக்கு, அது எதுல வந்து சில சமயத்துல 3, 4 கிரகங்களும் வலுப்பெற்றிருக்கும். எத்தனை கிரகம் வலுவா இருந்தா கூட, நம்ம அத வந்து சொல்லுவா இல்லையா? நிறுத்து பார்க்கறதுன்னு. அது மாரி எப்படி நிறுத்து பார்க்க முடியும்னு கேட்டா, சர இதுல போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து நல்ல இத போய் உட்காந்து நல்ல ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கு. நல்ல இதுல நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அழகா யுவ பிளானட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிரும். எந்த பிளானட் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்குன்னு. சப்போஸ் அந்த பிளானட் வந்து அக்னி ராசியில உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா, நீங்க ரூபி போட்டுக்கலாம். இப்போ இதுல நீர் ராசியில போய் உட்கார்ந்துட்டு இருந்ததுனாக்க, நீங்க வந்து முத்து போட்டுக்கணும். சப்போஸ் வந்து ஏர் ராசியில அதாவது வாயு ராசியில போய் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா, நீங்க வந்து டைமண்ட் போட்டுக்கணும். அதே சமயத்துல பூமி ராசியில போய் உட்கார்ந்தா எம்ரால்ட் கிரீன் போட்டுக்கணும். அதே ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெமினி எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து ஆகாசம். அதுல வந்து ராகு, சனி எல்லாம் சில சமயத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் நல்ல குருவோட நட்சத்திர சனி உட்கார்ந்துட்டு இருக்கும். இல்லாட்டினா ராகு நல்ல குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். இது மாதிரி எல்லாம் ராகு வந்துட்டு உச்சமடைகிறது வேற. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இங்க ப்ளூ சஃபேர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எதுல போட்டுக்கணும்னா கையில போட்டுக்க கூடாது. கழுத்துல போட்டுக்கிற செயின்ல அத ஒரு ஸ்டோனா நீங்க வந்து போட்டுக்கணும். அதே கிரக மாளவிகானாலே ஒரு மாலை அது. அது வந்து கையில போட்டுக்கிறது கிடையாது. அதனால உங்க செயின்ல இத போட்டுட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு இந்த கிரக மாளவிகா யோகம் ஆக்டிவேட் ஆகி, உங்களுக்கு நல்ல பலன்களை குடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம வந்து லக்னத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சனீஸ்வர பகவான் இருக்கிறது லக்னத்திலிருந்து பார்க்கறத பத்தி நெக்ஸ்ட் பதிவுல பார்க்கலாம்.